கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெரு நிகழ்வு. பங்கேற்பாளர்கள் நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனுமதி இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த ஈரான் அமெரிக்க சண்டையில் அதிகாரப்பூர்வமாக 3750 கோடி டாலர் செலவாயிருக்கிறது. இதுவரை இந்திய பணத்துக்கு கிட்டத்தட்ட 3.6 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட் கிட்டத்தட்ட. ஆனால் வெற்றியை கொடுக்கல. ஒரு செய்தியை இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அமெரிக்கா ஈரானை வெற்றி கொள்ள முடியாது. ஏன்? முக்கியமான கேள்வி. ஏன் வெற்றி கொள்ள முடியல? அதை விட முக்கியமா இன்னொன்று இருக்கிறது. இந்த மலையை தாண்டி வந்துருவீங்க. இந்த மலைக்கும் நகரத்துக்கும் நடுவில் பாலைவனமா? உப்பு பாலைவனங்கள் இருக்கான். உப்பு பாலைவனம் என்பது பயங்கர வெப்பமான பகுதி. இதுல சாதாரணமா அந்த ஈரான் மக்கள் நடமாட்டமே குறைவு. அதாவது ஈரான் மக்கள் 10 கோடி தாங்க. ஆனா நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு. இப்ப நீங்க இந்த உப்பு பாலைவனத்தை தாண்டிலாம் எப்படி வருவீங்க? அதுக்குள்ள அமெரிக்க ராணுவர்கள் செத்து போயிருவாங்க. கிட்டத்தட்ட டிராப் தான். வியட்நாம் பயங்கர டிராப் ஆயிடும். அதனால அது ஒரு அச்சம் இருக்கிறது. ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரோனை அனுப்பி விட்டீங்கன்னா அது போய் ஹிட் பண்ணி அதுவும் அழிச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டையும் அழிச்சிடும். இதுக்கு விலை $20,000 தான். ஆனால் இந்த ஷாத் 136 இந்த ட்ரோனை நீ அழிக்கணும்னா அமெரிக்கா இதுவரை $1 மில்லியன் செலவு பண்ணி. இதுல இருந்து என்ன தெரியுது? ஈரானுக்கு தொழில்நுட்ப உதவியை சைனாவும் பண்றாங்க, ரஷ்யாவும் பண்றாங்க. இதுக்கு பேர் ஒரு புதுசா ஒரு யுக்தி சொல்லியிருக்காங்க. டென்னிஸ் ஸ்வான்ஸ் யுக்தியா. அதாவது எப்படின்னா ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோனை அனுப்புவது. இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி கொடி பிடிக்கிறாங்க. எதுக்குமே லாபம் கொடுக்கல. அப்படியே ஒவ்வொரு பணம் அமெரிக்கர்களுடைய ஒவ்வொரு பணமும் செலவாகிட்டு இருக்கு. கையிருப்பு கரைந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பெட்ரோல் விலை அமெரிக்காவில் எக்குத்தப்பா போயிடுச்சு. 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது எங்க போய் நிற்கும்? இப்ப ஈரானுக்கு ஒரு பக்கம் நஷ்டம் இருந்தாலும், அதாவது அதிக எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடைய நஷ்டத்தை பார்க்கும் பொழுது கம்மியா இருக்கு. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமதி புதுமணம் ஹலீம் அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். தொடர்ச்சியாக ஈரானை சீண்டும் விதமாக ட்ரம்ப் பேசிக்கிட்டே இருக்காரு. நாங்க நினைச்சா ஈரானை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவோம், கிட்டத்தட்ட ஈரான்ல ஒரு மிகப்பெரிய போர் நடத்தி ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவோங்கிற டோன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து அவரே பின்வாங்கினாரு. குறிப்பாக ஈரான் விஷயத்துல ட்ரம்ப் ரொம்ப ரொம்ப மூச்சுல இருக்காரு போல இருக்கே. இல்ல மாறி மாறி பேசினாருங்கிறது உலகமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அவர் பேசுறது எதுவுமே உண்மை இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப யாரும் அதை பெருசுபடுத்துறது இல்லை. இப்ப ட்ரம்புடைய இந்த ஈரான் பேச்சை அமெரிக்க மக்களே சட்டை பண்றது இல்லை. அதை விட முக்கியமா நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கூட பத்திரிகைகள் வந்திருக்கிறது. நாங்கள் மீண்டும் ஈரானோடு ஒப்பந்தம் போட போறோம் அப்படின்னு. உடனடியாக ஈரானுடைய வெளியுறவு செயலாளர் அப்பாஸ் மறைச்சிட்டார். அதாவது இது சும்மாங்க. ஈரான் அமெரிக்காவோட இனி பேச தயாரா இல்லை. அதாவது இனி பேச்சுவார்த்தை என்பதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமாக அமெரிக்காவுடைய பாராளுமன்ற துறையை பார்த்து கொண்டிருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் பீட் ஹெட்செட். அவர் தான் இந்த பென்டகனுக்கெல்லாம் பொறுப்புதாரி, ஹெட். அவர் சொல்லியிருக்காரு, இந்த ஈரான் அமெரிக்க சண்டையில் அதிகாரப்பூர்வமாக 3750 கோடி டாலர் செலவாயிருக்கிறது. இதுவரை இந்திய பணத்துக்கு கிட்டத்தட்ட 3.6 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய 3750 கோடி டாலர் செலவாயிருக்குதுன்னா இந்திய பணத்துக்கு 3.6 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட் கிட்டத்தட்ட இப்படி ஒரு செலவாயிருக்கு. ஆனால் வெற்றியை கொடுக்கல. ஒரு செய்தியை இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அமெரிக்கா ஈரானை வெற்றி கொள்ள முடியாது. ஏன்? அது முக்கியமான கேள்வி. ஏன் வெற்றி கொள்ள முடியல? ஈராக்கை வெற்றி கொண்ட வரலாறு அமெரிக்காவுக்கு இருக்கிறது. ஈராக்கை ஒட்டி தான் ஈரான் இருக்கு. ஆனால் ஈரானை வெற்றி கொள்ள முடியல. என்ன காரணம்? ஏற்கனவே வியட்நாம் போரில் கற்ற பாடம் அமெரிக்காவுக்கு இருக்கு. அமெரிக்கா பலத்தை அடி வாங்கினாங்க வியட்நாம் போர். ஆப்கானிஸ்தானுடைய போயிட்டு அந்த பாலைவனத்தில் புதைந்து வந்தார்கள். ஆமா. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 16.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட ஈரான் சின்ன நாடுலாம் இல்லை, பெரிய நாடு. மக்கள் தொகை 10 கோடி பேர் தான்.
அந்த நாட்டை ஏன் இவர்களால் வெற்றி கொள்ள முடியல ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு பென்டகன் சொல்லியிருக்காங்க வான்வெளியாக தாக்கி ஈரானை வெற்றி கொள்ள முடியாது. வான்வழியா தாக்கி ஏன்னா அதற்கான இயற்கை சூழல் ஈரானுக்கு ஆதரவாக சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இப்போ ஈரானை சுற்றி இருக்கின்ற நீங்க பகுதிக்கு நிலப்பரப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே வந்து சமமா இருக்காது. ஒரு கரடு முரடான நிலப்பரப்பு. குறிப்பா சொல்ல போனா சாக்ரோஸ் மலைத்தொடர்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது அந்த இப்போ நீங்க வடக்கு பக்கம் போனீங்கன்னா கடல் பரப்புக்கு மேலே 10,000 அடி உயரத்தில் தான் நிலப்பரப்பு இருக்கும். சாதாரணமாக சென்ட்ரல் ஈரானே 3000 அடி உயரத்தில் இருக்கும். அப்போ இப்படி உயரமான பகுதிகளும் இப்படி கரடுமுரடான பகுதிகளை சுற்றி இருக்கின்ற ஒரு புவியியல் அமைப்பு ஈரானுக்கு இருக்கிறது. ஈரானுக்கு சாதகம் ஒன்று. இரண்டாவது, இப்போ வடக்கு பக்கம் எடுத்துக்கிட்டா காஸ்பியன் சி, தெற்கு பக்கம் எடுத்துக்கிட்டா பாரசீக வளைகுடா, ரெண்டுமே கடல் பரப்பு தான். இப்போ உங்களுக்கு தோணலாம் 2 மிகப்பெரிய கடல் பரப்பு வழியாக கப்பல் படையே வந்துருமேன்னு. ஆனால் அந்த கப்பல் அந்த தரைத்தளத்திலிருந்து, அதாவது கடல் பரப்புலேருந்து நிலப்பரப்புக்கு வர்றதுக்கு நீங்கள் 10,000 அடி உயரத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு ஹைட்டு ஜாஸ்தி. இரண்டாவது, முக்கியமாக இந்த ஜாக்ரோஸ் மலைத்தொடரை பற்றி பேசினேன். உயரமான சிகரங்கள் அந்த பக்கம் இருக்குது எல்லாமே. இப்போ இதில் நீங்கள் வான்வழியாக தாக்குதலே உங்களுக்கு சிரமமாக இருக்கும்போது தரை வழியாக நீங்கள் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் பென்டகன் சொல்கிறாங்க 50 லட்சம் போர் வீரர்கள் போனால் மட்டும்தான் சாத்தியம். 50 லட்சம் போர் வீரர்களை அனுப்பி நீங்க ஈரானை கைப்பற்ற முடியுமா? அமெரிக்கா கிட்ட அவ்வளவு போர் வீரர்கள் இருக்காங்களா? அவ்வளவு அப்ப சாத்தியம் இல்லை. அப்ப இந்த சாத்தியம் இல்லை அப்படிங்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, மறைமுகமான பல்வேறு செய்திகளை அவர்கள் சூழ்ச்சிகளை செஞ்சாங்க. அவங்க ஈரானுக்குள் உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க, தோத்துட்டாங்க. பல தலைவர்களை கொலை பண்ணாங்க. இப்போ இந்த 4 மாச போர்ல ஐதுல்லா அலி கமேனியிலிருந்து அலி லாரிஜானியிலிருந்து பல்வேறு உயர்மட்ட தலைவர்கள், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அவ்வளவு தலைவர்கள் கொல்லப்பட்டும் ஈரான் அசைஞ்சு கொடுக்கல. அப்போ அது ஒரு தோல்வி. மூன்றாவதா முக்கியமாக அவங்க சொல்வது குறைந்த செலவிலான ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கிறது. சின்ன சின்ன ட்ரோன் இல்லை, அதுதான் முக்கியமானது. இப்போது சிம்பிளாக சொல்கிறேனே, குறைந்த செலவிலான ட்ரோன்களை ஈரான் பயன்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அந்த ட்ரோன்களுடைய உற்பத்தி விலை $20,000 இருக்குமா. அதில் என்ன பியூட்டினா, இந்த ட்ரோன்கள் தாக்குதல் நடக்கும் பொழுது நீங்கள் அதை தடுக்கணும்னா அமெரிக்கா பயன்படுத்தியது எல்லாமே விலை உயர்ந்த ஆயுதங்கள். இப்போ நீங்கள் ஒரு 20,000 மதிப்புடைய ட்ரோனுடைய அந்த வீச்சை நீங்கள் தவிர்ப்பதற்கு தகர்ப்பதற்கு பல மில்லியன் அமெரிக்கா செலவழிக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை நீங்கள் அனுப்புறீங்கன்னு வைங்களேன், அதை பாதிக்கு மேற்பட்ட ட்ரோன்களை நீங்கள் தடுப்பீங்க. அதனால ஈரானுக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனால் தடுக்க முடியாத ட்ரோன்கள் இலக்கை போய் அடிக்குது. அப்போ இந்த மாதிரி ஒன்று. இரண்டாவது, ஈரான் பயன்படுத்திய பாலஸ்டிக் ஏவுகணைகள். இந்த பாலஸ்டிக் ஏவுகணைகளில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, 3 சொல்கிறாங்க. சஹாப் 2, ஃபத்தா 110, சஹாப் 3, செசில் 2. செசில் 2 ரஷ்யாவுடைய மேக். இந்த ஏவுகணைகள் எல்லாமே பெரிய காஸ்ட்லிலாம் இல்லை. ஆனால் இந்த ஏவுகணையை தடுப்பதற்கு நீங்கள் செலவழிக்கின்ற $1 மில்லியன் செலவு அமெரிக்காவை கையை பிடிக்குது. உதாரணமாக இந்த செசில் 2 1300 2000 கிலோமீட்டர் தூரத்தை 10 நிமிஷத்தில் போய் அடிச்சிடும். நீங்கள் எப்படி தடுப்பீங்க? இது ஒரு பக்கம். இரண்டாவது, யுக்தி. இப்போ ஈரான் எப்படி யுக்தி பண்ணாங்கன்னா, நேரடியாக தாக்குதலுக்கு வரல. அரபு நாடுகள் இருக்கின்ற அமெரிக்க பேஸை பூரா தாக்குனாங்க. கரெக்ட். இங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்த உடனே ஜோர்டானில் இருக்கின்ற அமெரிக்க பேஸை போய் தாக்குறாங்க, ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க பேஸை போய் தாக்குறாங்க. இது ஒரு பக்கம். அதை விட முக்கியமாக அடுத்த கட்டம், அவர்களுடைய கையாட்கள் அடியாட்கள் அந்த ஹிஸ்புல்லாவும் ஹவுதிகளும் அவங்க வளைச்சு அடிக்கிறாங்க. இஸ்ரேலையும் அடிக்கிறாங்க, அமெரிக்காவும் அடிக்கிறாங்க. இப்போ இந்த யுத்தமே எப்படி இருக்குன்னா, ஒரு முறையற்ற யுத்தமாக போயிடுச்சு. அதாவது இப்படித்தான் யுத்தம் நடக்குங்கிற ஒரு கணிக்க முடியாத போர் நெறிமுறைகளுக்கு எதிராக யுத்தம் பண்றாங்க. அது நெறிமுறைன்னு யாரு வகுத்தது? கரெக்ட், இவங்க தான் வகுத்தாங்க. அப்போ ஒரு போர் இப்படித்தான் இருக்குன்னு ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு எதிராக ஃபார்முலாவுக்கு எதிராக ஈரான் யுத்தம் நடத்தியது முக்கியமானது. ஆமா. அதை விட இன்னொரு முக்கியமானது என்ன சொல்றாங்க, நீ கேட்டதுனால சொல்றேன். இந்த போரின் ஆரம்பத்தில் அமெரிக்கா என்ன சொன்னாங்க, ஈரானில்
அணு ஆயுதம் தயாரிப்பு நடக்குதுன்னு சொன்னாங்கல்ல, குறிப்பாக இந்த ஃபோர்டிகோ, இஸ்பஹான் இந்த இடத்துலலாம் நிலத்துக்கு கீழே 100 மீட்டர் அளவில் அங்கே வந்து அணு ஆயுத கிடங்குகள் இருக்குன்னு செறியூட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ரிச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இவங்க வந்து போயிங் அந்த ஏவுகணை விமானம் மூலமாக பங்கர் பஸ்டர் அனுப்பிச்சு போட்டாங்க. பங்கர் பஸ்டர் அஃப்கோர்ஸ் பங்கர் பஸ்டர் போட்டால் ஒரு 100 அடி வரைக்கும் கீழே போய் அடிக்கும். ஆனால் ஒரு அணு ஆயுத கிடங்குகோளை இதுவரை அழிக்கப்படலை. காரணம் என்னன்னா, இவர்களுடைய இந்த மலைப்பாங்கான அந்த பகுதிகளில், இன்னும் ஆழமான பகுதிகளில் இந்த அணு ஆயுத கிடங்குகள் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எதுவுமே கை கொடுக்கல. இஸ்ரேலுடைய படைகள் ஒன்றும் போக முடியல. மொத்தத்தில் இப்போ நீங்கள் சிவிலியனை போய் அடிச்சிங்க, பள்ளிக்கூடத்துங்களை போய் தாக்குனீங்க, பாலத்தை தாக்குனீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் சரியான இலக்கை, ஈரானுடைய இலக்கை அமெரிக்கா தாக்க முடியவில்லை. இதன் மூலமா அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்று நம்ம சொல்லலை, பென்டகனே இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த செலவை சொல்லும் போதே $3750 கோடி இது வரைக்கும் செலவாயிருக்கு, தோராயமாக 3.6 லட்சம் கோடி செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு, இந்த போரினால் அமெரிக்காவிற்கு எந்த லாபமும் இல்லை. இந்த செய்தி வந்த உடனே 75% அமெரிக்க மக்கள் கொந்தளிச்சு போய் உடனடியாக நம்மளுடைய ராணுவ வீரர்களை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்றத பாக்குறோம். எந்த ஒரு காலத்திலும் அமெரிக்காவால் ஈரானை வெற்றி கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க. 100% அது உறுதியா தெரிஞ்சிருச்சு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, தரை வழியா வந்தாங்கன்னா? அதுதான் சொல்றேன், இப்ப தரை வழியா வரணும் அப்படின்னா இவ்வளவு அந்த புவியியல் பிரச்சனையை தாண்டணும். நீங்க காஷ்மீர் கடல் வழியா வர்றீங்க, 10,000 அடி உயரத்துல ஏறணும். அந்த மலைகள் வந்து ஒரு ஈவெண்டா இல்லை, சமமா இல்லை, எப்படி வருவீங்க? அதை விட முக்கியமா இன்னொன்று இருக்கிறது, இந்த மலையை தாண்டி வந்துடுவீங்க. இந்த மலைக்கும் நகரத்துக்கும் நடுவில் பாலைவனமா, உப்பு பாலைவனங்கள் இருக்கான். உப்பு பாலைவனம் என்பது பயங்கர வெப்பமான பகுதி. இதுல சாதாரணமா அந்த ஈரான் மக்கள் நடமாட்டமே குறைவு. அதாவது ஈரான் மக்கள் 10 கோடி தாங்க, ஆனா நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு. இப்ப நீங்க இந்த உப்பு பாலைவனத்தை தாண்டிலாம் எப்படி வருவீங்க? அதுக்குள்ள அமெரிக்க ராணுவர்கள் செத்து போயிருவாங்க. கிட்டத்தட்ட டிராப் தான், வியட்நாம் பயங்கர டிராப் ஆயிடும். அதனால அது ஒரு அச்சம் இருக்கிறது. நீங்க வந்து உங்க ராணுவ வீரர்களை போய் பலி கொடுக்க போயிடுவீங்களான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு பென்டகன் மறுக்குது, ரொம்ப கஷ்டம்னு, இஸ்ரேலுக்காக நீங்கள் இதை செய்ய வேண்டான்னு. அதை விட முக்கியமா இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த சாக்ரோஸ் மலை தொடர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பெரிய அரணாக இருக்கிறது. இந்த சாக்ரோஸ் மலை தொடருக்கு கீழே தான் அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ் இருக்கான். ஈரானோட மிசைல் சிட்டிஸா? அது இன்னைக்கு செய்தி சொல்றாங்க. அது ஏற்கனவே ஒரு மலைத்தொடர், அது பெரிய மலைத்தொடர், கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்துல இருக்கு. அப்ப அந்த கீழே தோண்டி மிசைல் சிட்டி வச்சிருக்காங்களாம், பூமிக்கடியில. இப்ப இந்த மிசைல் சிட்டி இருக்குன்னா எப்படி நீங்க அதை கடந்து வருவீங்க? வெளி உலகத்துக்கு தெரியல. இது இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா குரூஸ் ஏவுகணைகள் என்று சொல்லக்கூடிய KH-55 இந்த ஏவுகணைகளை சீனா ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கிறார். இது எவ்வளவு தெரியுமா? 3000 கிலோமீட்டர்ல இருந்து 4000 கிலோமீட்டர் தூரம் வந்து அடிக்கும். அதாவது இஸ்ரேலை தாக்கிடும் டக்குன்னு 10 நிமிஷத்துல. அதை இன்ன வரைக்கும் ஈரான் பயன்படுத்தல. இந்த குரூஸ் ஏவுகணைகளை இன்று வரை ஈரான் பயன்படுத்தவில்லை. KH-55 சொல்லக்கூடிய இந்த ஏவுகணைகள் இந்த மிசில் சிட்டியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இது முக்கியமானது. ஓகே, இவங்க இப்ப யூஸ் பண்றது எல்லாமே இந்த ஷேட் 136 என்று சொல்லக்கூடிய ட்ரோன்கள் தான். அது ரஷ்யா கொடுத்தது, இவங்க உள்நாட்டு மலிவு $20,000. ஈரான் பயன்படுத்துகின்ற அத்தனை ட்ரோன்களும் மலிவு விலை. இதெல்லாம் இதுக்கு இன்னொரு பேரு ஒன் டைம் யூசர். ஓகே, அது ஒரு தடவை பயன்படுத்தப்பட்டா அது அழிஞ்சிடும், போயிட்டு திருப்பிலாம் வராது. ஒன் டைம் தான். ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரோனை அனுப்பி விட்டீங்கன்னா அது போய் ஹிட் பண்ணி அதுவும் அழிச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டையும் அழிச்சிடும். ஓகே, இதுக்கு விலை $20,000 தான். ஆனால் இந்த ஷாத் 136 இந்த ட்ரோனை நீ அழிக்கணும்னா அமெரிக்கா இதுவரை $1 மில்லியன் செலவு. இதுல இருந்து என்ன தெரியுது? இதுக்கு பேரு ஈரானுக்கு தொழில்நுட்ப உதவியை வந்து சைனாவும் பண்றாங்க, ரஷ்யாவும் பண்றாங்க. இதுக்கு பேர் ஒரு புதுசா ஒரு யுக்தி சொல்லியிருக்காங்க, டென்னிஸ் ஸ்வான்ஸ் யுக்தியா. அதாவது எப்படின்னா, ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோனை அனுப்புவது, 500 அதிகபட்சம் 500 ட்ரோன் ஒரே நேரத்தில். எவ்வளவு பெரிய வலிமையான நாடும் ஒரே சமயத்தில் 500 ட்ரோன் வந்தா தடுக்க முடியாதுதான். சரியா? எவ்வளவு பெரிய வலிமையான நாடாக இருந்தாலும், அமெரிக்காவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அப்ப 500க்கும் மேற்பட்ட இந்த ஷாத் 136 அனுப்புனீங்கன்னா ஒரு 200-300 தடுப்பீங்களா? அப்ப மீதம் இருக்கின்ற ஒரு 100-150-200 டார்கெட் அடிச்சிடும்.
இப்படித்தான் தாக்கப்படுகிறது. இப்போ இப்படித்தான் அவர்களுடைய கப்பல்கள், ஆப்ரஹாம் கப்பல் தாக்கப்பட்டு இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கள் இன்னொன்று ஹார்மோஸில் இந்த ட்ரோன் போட் வச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கு பேரு அந்த ட்ரோன் போட். இதுக்கு பேருமே ஒன் டைம் யூசர் தான். ஓகே, ஒரு தரம் போட்டு அடிச்சா அந்த போட்டு முடிஞ்சிடும். அது விலையுமே $15,000 தானே. ஓகே. எப்படிப்பட்ட சீப் அண்ட் பெஸ்ட் ஆயுதங்களை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் என்கிற செய்தியை இன்னைக்கு பென்டகன் வந்து அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைக்கு தகவலாக கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அவன் வந்து $1 செலவு பண்ணா நம்ம $1000 செலவு பண்றோம். 1000 மடங்கு. அவன் $1 செலவுனா நமக்கு $1000 செலவு பண்றோம். அவன் வந்து $20,000 செலவு பண்ணி நமக்கு $1 மில்லியன் செலவு வைக்கிறான். இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட 3.6 லட்சம் கோடி செலவாயிருக்கு. ஓகே, இந்திய மதிப்புல எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் இல்லை. இந்த 3.6 லட்சம் கோடியுமே அபிஷியல் கணக்கு தான், தெரியாது. இது ஒன்று. இன்னொரு பக்கம் ஹார்மோஸ் மூடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு செங்கடலில் இருக்கின்ற கப்பல் போக்குவரத்தை ஹவுதிகள் தடை செய்திருக்கிறார்கள். இப்போ உலக அளவில் 25% கப்பல் போக்குவரத்து ஹார்மோஸ் வழியா போகுது. இன்னும் சொல்ல போனா 15% அளவு செங்கடல் வழியா போகுது. அப்ப ரெண்டு சேர்த்து 40%. இன்னைக்கு செங்கடலையும் நாங்கள் பிளாக் பண்ணிருக்காங்க ஹவுதிகள். அப்ப இன்னைக்கு 40% கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு. இது ஒரு சிக்கல். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ட்ரம்புக்கு நெருக்கடி. இஸ்ரேல் எலெக்ஷன் ஒரு பக்கம் அடுத்த மாசம் வருது. இஸ்ரேல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெஞ்சமின் நெதன்யாகு மட்டுமல்ல, அவர் வந்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சியுமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் பெஞ்சமின் நெதன்யாகுடைய சட்டத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற. என்ன அர்த்தம்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைச்சுக்கலாம் இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி திட்டம் பாருங்க. இந்த தேர்தலில் வந்து நம்ம யாரும் தோத்து விட வேண்டாம். அதாவது மக்கள் வந்து கோவப்பட்டு பெஞ்சமின் நெதன்யாகுவை தோற்கடித்து விடலாம் என்கிற திட்டத்துல எதிர்கட்சியோட கூட்டு வைத்து இன்னைக்கு தேர்தலை வந்து ஒரு கேலிக்கூத்தா நடத்துறாங்க. யாரு வெற்றி பெற்றாலும் 2 பேரும் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கணும், பெஞ்சமின் நெதன்யாகு தான் பிரதமர், வேணா நீங்க ஜனாதிபதியா இருந்துட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இஸ்ரேல் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப இல்லைன்னா எப்பவுமே முடியாது, ட்ரம்ப் இல்லைன்னா எப்பவுமே முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சிக்கல் ட்ரம்புக்கு தான். என்ன சிக்கல்? ஏன்னா ஆத்துல போடுற மாதிரி பணத்தை வேஸ்ட் பண்றாங்க, செலவு ஏறிக்கிட்டு இருக்கு. பென்டகன் வந்து தயங்குறாங்க, அமெரிக்க நீதிமன்றங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அமெரிக்க மக்கள் 75% பேர் வந்து இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லி இப்போ கொடி பிடிக்கிறாங்க. எதுக்குமே லாபம் கொடுக்கல. அப்படி ஒவ்வொரு பணம், அமெரிக்கர்களுடைய ஒவ்வொரு பணமும் செலவாகிட்டு இருக்கு. கையிருப்பு கரைந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பெட்ரோல் விலை அமெரிக்காவில் எக்குத்தப்பா போயிடுச்சு, 2 மடங்கு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ இது எங்க போய் நிற்கும்? இப்போ ஈரானுக்கு ஒரு பக்கம் நஷ்டம் இருந்தாலும், அதாவது அதிக எண்ணிக்கையில் பார்க்கும் பொழுது அமெரிக்காவுடைய நஷ்டத்தை பார்க்கும் பொழுது கம்மியா இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு விலை குறைந்த இதுகளை வைத்துக்கொண்டு இன்னைக்கு யுத்தம் பண்றதை பார்க்குறோம். ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு ட்ரம்ப் அதனாலதான் ஒரு விஷயம் சொல்றாரு, நாங்களே ஒரு முடிவெடுத்து ஒப்பந்தம் போடலான்னு வர்றோம், ஈரான் வந்து எப்போ வேணாலும் ஒத்துழைக்கணும், இதுக்கும் ஒத்துழைக்கலன்னா நான் வந்து சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறாரு. ஹார்மோஸை திறக்க இன்னொரு ஒப்பந்தம் தேவை அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு காரணம், இதுக்கு மேல வேண்டாம். அதுக்கு அப்பாசி அராக்கி சொன்ன முத்தாய்ப்பான வார்த்தை என்னன்னா, இனிமே நாங்க ஒப்பந்தம் போட வேண்டாம், அவங்க திரும்பி போனாவே அது ஒப்பந்தம் தான். புரிஞ்சுக்கீங்களா? இனி ஒப்பந்தம்லாம் வேணாம், மூட்டை முடிச்ச எடுத்துக்கிட்டு அவங்க திரும்பி போட்டோம், அதுவே ஒரு ஒப்பந்தமா எடுத்துக்கிறோம். இனி பேச்சுவார்த்தை என்பது கிடையாது. அமெரிக்கா இடத்தை காலி பண்ணட்டும், பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். அமெரிக்கா தங்களுடைய கப்பல்களை எடுத்துக்கொண்டு இந்த முற்றுகை பேர்ல கேலிக்கூத்து பண்ணாம போய்கிட்டே இருந்தா அது இயல்பாகவே ஹார்மோஸ் திறக்கப்பட்டு விடும், செங்கடலுடைய அந்த போக்குவரத்து சரி செய்து விடும். நாங்க பாத்துக்கிறோம். ஹார்மோஸ் நாங்க பிளாக் பண்ணல, நீங்க தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க போயிட்டீங்களாலே முடிஞ்சிருங்க. இடத்த கிளம்புங்க, காத்து வரட்டும், இடத்த கிளம்புங்க, கடல்ல காத்து வரட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. சோ அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்காங்க. செலவு ஒரு பக்கம். இன்னைக்கு அமெரிக்கா மக்கள் மத்தியில இத்தனை ராணுவ வீரர்கள், பலம் வாய்ந்த வீரர்கள் தரைவழியா போக முடியலைன்னா இன்னைக்கு விளக்கம் அவங்களே கொடுக்குறாங்க. இப்ப இந்த விளக்கத்தை ஈரான் கொடுக்கல, அமெரிக்கா கொடுத்திருக்கு. ஏன் ஈரானோடு நாங்கள் தரைவழியாக தாக்குதல் நடத்த முடியவில்லை என்று விளக்கம் அவங்க கொடுத்த விளக்கம் தான் நம்ம பேசுறோம். காரணம், இயற்கையாகவே ஈரான் வந்து அந்த பாதுகாப்போடு இருக்குது.
அதுக்கு நம்ம எல்லாம் ஹார்மோன்ஸை மட்டும் நினைக்கிறோம். நேச்சுரலாகவே வந்து சுற்றி இருக்கின்ற இயற்கை ஈரானுக்கு சாதகமாக இருக்குது, அதுதான் எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து இமயமலை வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பறனா இருக்கிற மாதிரி. இப்ப இமயமலை நமக்கு ஒரு பக்கம் தான் பாதுகாப்பு, ஒரு பக்கம் கடல். ஆனால் அங்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல் பரப்பு உயரமா தாழ்வாகவும் மலைப்பரப்பு உயரமா இருக்கு. அது முக்கியமானது. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஈராக் பகுதியோடு தொடர்பு. ஈராக் பகுதியோடு வந்தால் அங்கு உப்பு பாலைவனங்கள் வளர்ச்சி அப்படி கிடக்கு. ஏற்கனவே இந்த பகுதியில் தான் ஈராக் சண்டையின் போது ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்பட்டது காரணம் இந்த இடத்துல தான். தலைவலியாக போகும் பொழுதே அங்கு இருக்கின்ற ஈராக் வீரர்களுக்கு சிரமமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அமெரிக்க வீரர்கள் எப்படி தாக்கு பிடிப்பாங்க? கரெக்ட். இப்ப இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இஸ்ரேலுக்கு தெரிந்துதான் அமெரிக்காவை சிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. அவங்க போகல, அவங்க வீரர்கள்லாம் வந்து போகல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லெபனானோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், லெபனானுக்கு எங்களுக்கு இப்போ வந்து தரைவழி தாக்குதல் நடந்திருக்கு, நாங்களே 1,00,000 வீரர்கள் தான் அதிகபட்சம் வச்சிருக்கோம், நாங்க எப்படி போக முடியும்? ஏற்கனவே பாலஸ்தீன ஹமாஸோட எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா இப்போ எதிர்கட்சி தலைவரே அறிவிக்கிறார், ஹமாஸ் இனிமேல் பாலஸ்தீனத்தின் இஸ்ரேலின் ஒரு பகுதி அப்படின்னு. இதை பொதுவா பெஞ்சமின் நெதன்யாஹு தான் சொன்னார். இப்ப எதிர்கட்சியும் அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது அமெரிக்காவை இஸ்ரேல் ரொம்ப கடுமையா சிக்க வச்சிருக்கு. பகடையா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா வெளியே வர முடியல. இன்னைக்கு தடுமாறுறாரு ட்ரம்ப். இவ்வளவு சூழல் மோசமா இருக்கு, அதனால பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லாமல் ஏற்பட்டிருக்கு. ட்ரம்புடைய மிரட்டல் உருட்டல் எல்லாம் இன்னைக்கு எடுபட மட்டுமல்ல, கேலிக்கூத்தாக மாறி இருக்கிறது. ஈரானை எப்பொழுதும் அமெரிக்காவால் வெற்றி கொள்ள முடியாது என்பதை பென்டகன் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான. ஓகே, ரொம்ப நன்றி ஹலீம் சார். குறிப்பாக ஈரானுக்கு இயற்கையாகவே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கு, அதை மீறி அமெரிக்காவால் ஒருபோதும் வந்து தாக்குதல் நடத்த முடியாது அப்படின்னு வந்து ஈரானுடைய அந்த லேண்ட்ஸ்கேப், அந்த ஜியாகிரஃபியை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு ட்ராப்பில் தாக்குதல் நடத்தினாலும் ஒரு மிகப்பெரிய ட்ராப்பில் வந்து அமெரிக்கா சிக்குவதற்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப பேசியிருக்கீங்க. நேரில் பேசி மிக நன்றி ஹலீம் சார்.